ஈரோடு வஉசி பூங்காவில் பெண்கள் மட்டுமே பங்கேற்றுள்ள காணும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காட்சிகளை பார்க்கலாம். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது அங்கு பொங்கல் விழா எந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரம். நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதுமே தைப்பொங்கல் திருவிழா என்பது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 2 நாட்களாக தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் என களை கட்டி இருந்த இந்த விழாவினுடைய தைப்பொங்கலுடைய நிறைவாக காணும் பொங்கல் என்பது உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுற்றுலா மையங்கள், பூங்காக்கள், பொழுதுபோக்கு மையங்களில் குடும்பமாக சென்று இந்த காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றார்கள். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாநகரினுடைய ஒரே பொழுதுபோக்கு மையமாக வஉசி பூங்கா இருக்கின்றது. இந்த வஉசி பூங்கா மைதானத்தில் தான் ஆண்டுதோறும் இந்த காணும் பொங்கல் விழா என்பது உற்சாகமாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்படும். 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். ஆகையினால் பெண்கள் மட்டுமே முழுக்க பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த காணும் பொங்கல் விழா என்பது உற்சாகத்துடன் கரை புரண்டு ஓடுகின்றது. காலை முதலே ஏராளமான பெண்கள், ஆயிரக்கணக்கான மகளிர்கள் மட்டும் இந்த வஉசி பூங்காவிற்குள்ளாக வந்து ஆடல் பாடல் என ஒரு உற்சாகமான மனநிலையுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் வரைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. எந்த ஊர்லமா வந்திருக்கீங்க? இது எத்தனை வருஷமா வர்றீங்க? இந்த நிகழ்ச்சி, இந்த காணும் பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு? நாங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து வந்திருக்கோம். இங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து லேடிஸ் எல்லாரும் வந்து ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, ஆண்டர்பிரினரா இருந்தாலும் சரி, இல்ல நாங்க வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு எல்லாம் மறந்து பயங்கர ஹாப்பியா நல்லா என்ஜாய் பண்றோம். எந்த டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா ஜாலியா இருக்கும். நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு இந்த செலிப்ரேஷன்? ஆக்சுவலி நாங்க சென்னையில இருந்து இங்க வந்திருக்கோம். அந்த 3 நாள் லீவுக்காக இங்க வந்தோம். இந்த காணும் பொங்கல் வந்துட்டு ரொம்ப சிறப்பா இந்த ஈரோட்ல வஉசி பூங்கால ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. இங்க வந்து என்ன ஸ்பெஷல்னா கேர்ள்ஸ் மட்டும்தான் இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பாய்ஸ் வந்து இல்லாம கேர்ள்ஸ் மட்டும், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்க டான்ஸ் ஆடி ஜாலியா இருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எசிடேஷனே இல்லாம கேர்ள்ஸ் பாய்ஸ் எசிடேஷனே இல்லாம வெறும் கேர்ள்ஸ் மட்டும் பண்றதுனால ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. நீங்க எந்த ஊரு? எத்தனை வருஷமா அங்க வந்திருக்கீங்க? இப்போ பெண்கள் மட்டுமே இங்கே வந்து பங்கேற்கக்கூடிய இந்த விழா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மன நிறைவை தருது? எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க? நாங்கள் 30 வருஷமாக வர்றோங்க. வந்து அதாவது மக்களெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறோம். எல்லாம் பெண்களெல்லாம் வீட்டில் கவலையை மறந்து, எல்லா கவலையும் மறந்து, வீட்டில் உள்ள சலந்தையே மறந்து வந்து இருக்கிறோம். நல்லா ஆடுறோம். சரி, இவர்களை போலத்தான் ஏராளமான பெண்கள் இந்த பகுதியில் வந்து இருக்காங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு? சிவகிரியிலிருந்து வந்திருக்கோம். சிவகிரியிலிருந்து வந்திருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வயது வேறுபாடின்றி சிறுமிகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பெண்கள் குவிந்திருக்கிறார்கள். ஒரு புறம் அந்த ஆடல் பாடல் என அந்த கொண்டாட்டம் களைகட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், இன்னொரு புறம் கோலாட்டம் ஆடியும் பெண்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். உணவு தின்பண்டம் ஆகியவற்றையும் எடுத்து வந்து தங்களுடைய சக தோழிகள் பகிர்ந்து கொண்டு இந்த உற்சாகமான மனநிலையுடன் கொண்டாடுகிறார்கள். ஈரோடு மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மகளிர்களும் இந்த உற்சாகமான இந்த காணும் பொங்கல் பண்டிகையில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது காணும் பொங்கலை பெண்கள் மிக உற்சாகமாக கொண்டாடி வருவதை பார்க்க முடிகிறது. இதுபோல பெண்கள் மட்டுமே கொண்டாடப்படும் காணும் பொங்கல் இந்த வருடம் மட்டும்தான் நடக்கிறதா? போன வருடமும் நடந்ததா? அது பற்றிய தகவல் குணசேகரன்.
நிச்சயமாக ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வஉசி பூங்கா நடக்கக்கூடிய இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது எல்லா வருஷமே அனைத்து வருடங்களிலுமே பெண்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கிறது வழங்கப்படும். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு பொழுதுபோக்கு மையமும் இல்லாத ஒரு சூழலில் வஉசி பூங்காவில் மட்டுமே இந்த பொழுதுபோக்கு அம்சமாக திகழக்கூடிய ஒரு மையப்பகுதி. இங்கு ஆண்கள் பெண்கள் என அனைவரும் வரும்பொழுது இங்கு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படும். இது போன்ற ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் பெண்களுக்கு மட்டுமே இந்த அனுமதி அப்படிங்கிறது இங்கு வழங்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக பெண்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலை முதலாகவே இந்த பெண்களுக்கு இங்கு மட்டுமே அனுமதி என்றாலும் கூட பிற்பகலுக்கு பிறகாகத்தான் ஏராளமான பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த வஉசி பூங்காவிற்கு வருகை தந்து இந்த உற்சாகமான மனநிலையுடன் கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக வருடம் முழுவதும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மன உளைச்சல், மன ஸ்ட்ரெஸ் ஆகியவற்றை, மன அழுத்தம் ஆகியவற்றை போக்கக்கூடிய வகையில் பெண்கள் மட்டுமே இங்கு ஆடி பாடி ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்களுடன் இணைந்து, தோழிகளுடன் இணைந்து இந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பெண்களுக்கு மட்டுமே அனுமதிக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால பெண்கள் சுதந்திரமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு உற்சாகம் கரை புரள இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. குணசேகரன், இந்த கொண்டாட்டத்துல சுமார் எவ்வளவு பெண்கள் பங்கேற்று இருப்பாங்க? என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்ல அவங்க தற்போது மகிழ்ச்சியா இருக்காங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள், வரக்கூடியவர்கள் அனைவருமே இந்த ஆடல் பாடல் அப்படிங்கிற ஒரு உற்சாகமான மனநிலையோடு தான் வர்றாங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், வயதானவங்க வரைக்கும் வரக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறனால இங்கேயே வந்து ஒலிபெருக்கிகள் அமைத்து சினிமா பாடல்களுக்கு நடனமாடக்கூடிய அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கு. இங்கே நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. எந்த ஊரில் வந்திருக்கீங்க? எப்படியெல்லாம் இந்த கொண்டாடுறீங்க? இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். எங்கேயும் நடக்காது, இங்கே ஒரு டைம் நடக்குது. செம்ம ஜாலியாக லேடிஸ் மட்டும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும். ஒன்லி லேடிஸ் மட்டும்தான், ஜென்ஸ் இல்லாமல் செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஒரே ஹாப்பியாக இருக்குது. ஜென்ஸ் இல்லாமல் ஜாலியாக இருக்கும். வீட்டில் இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியாக இருக்கும். நாங்கள் நீங்கள் எத்தனாவது வருஷமாக இப்போ வர்றீங்க? வருஷம் இங்கே வருவீங்களா? இல்லை, இப்போ தான் 2வது வருஷமாக நாங்கள் வந்திருக்கிறோம். போன வருஷம் ஒருக்கா வந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். ஜாலியாக என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். வருஷம் பூரா உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்க்குறது, இது மாதிரியான வேலையெல்லாம் இருக்கக்கூடிய வகையில் இங்கே வரக்கூடிய பெண்கள் மட்டுமே வர்றது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை, ஒரு சந்தோஷத்தை? எந்த ஒரு கஷ்டமான இதெல்லாம் எதுவும் இல்லாத ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு எந்த ஒரு கஷ்டமும் எதுவும் மனசில் இல்லை. ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறது ரொம்ப நினச்சி கூட பார்க்கல. இப்படி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இவர்களை போலத்தான் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவருமே ஒரு உற்சாகம் கரை புரள ஒரு கொண்டாட்டத்தில் வந்து ஆடி பாடி ஒரு உற்சாகமான மனநிலையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.